வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல செட்டிநாடு பன்னீர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இது ஒரு சூப்பரான ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். செட்டிநாடு பன்னீர் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுல 1/4 கப் அளவு தண்ணியை கொஞ்சமா ஊத்தி கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அதுல 200 கிராம் பன்னீரை சின்னதா கியூபா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். அப்புறம் ஒரு மிக்சர் ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய், 4 முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சமா தண்ணியை ஊத்தி அரைச்சு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கடாயில பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் நல்லா ஊறின பன்னீர் துண்டுகளை ஒன்னா எண்ணெயில போட்டு பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் அதுல 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சதும் 3 வத்தல், பொடியா நறுக்கின ஒரு வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இங்க நான் வெங்காயம் வேகமா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல அதுல 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு வாசம் போற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் அதுல ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்து தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் அதுல 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா வாசம் போற வரைக்கும் வதக்கணும். அதுக்கடுத்து அதுல அரைச்சு வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். மசாலா நல்லா வதங்கி திக்கா வரும். மசாலால இருந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வதக்கணும். மசாலா எல்லாம் பேன்ல ஒட்டினா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு உப்பு பத்தாட்டினா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதுல பொரிச்சு வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி பரிமாற வேண்டியதான். சூப்பரான பன்னீர் ஃப்ரை அருமையா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அருமையா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.